வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் 4 அணிகளாக 4 முனை போட்டிகளாக இருக்குது. சில ஊடகங்களில் இதில் இல்லை, நாம் தமிழர் கட்சியை கணக்கில் எடுக்க தேவையில்லை அப்படின்னா 3 அணி தான் சொல்கிறாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 30 லட்சம் வாக்கு எடுத்தவங்களை நம்ம ஒரு தனி அணியாக தான் நம்ம பார்க்கணும். ஆக திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் இன்னொரு அணி, பாஜக தலைமையில் வேறொரு அணி, நாம் தமிழர் கட்சி கடைசி அணி. இந்த 4 அணியாக தான் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது இப்போ போராட்ட காலத்தில் இவங்க 4 அணியாக 4 கொள்கைகளோடு, 4 கருத்தியலோடு, 4 திட்டங்களோடு தனித்தனியாக இவர்கள் போட்டி போட்டாலும் கடைசியில் இவர்களது வெற்றி என்பது, இவர்களுடைய கேண்டிடேட்ஸ்லாம் ஜெயிக்கும்போது இது 2ஆக தான் சுருங்கும். ஒன்று மோடிக்கு ஆதரவாக போய் முடியும், அப்படி இல்லைன்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக போய் முடியும். 2ஆக தான் முடிய போகுது. அதனால் இந்த சூட்சுமத்தை ஜனங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பதிவு நம்ம போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறையா பேர் வாக்காளர்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா, பாஜக அணி, அதிமுக அணி மற்றும் நாம் தமிழர் கட்சி அணி, இந்த 3க்கும் போட்டால் தனித்தனியாக தான் இருக்கும். இது தனித்தனி கொள்கைகளோடு இருக்கிறதுனால, தனித்தனி திட்டங்களோட மக்களை அப்ரோச் பண்ணுறதால, தனித்தனி போராட்ட யுத்திகளோடு அவர்கள் அந்த கேண்டிடேட்ஸ்லாம் மக்களை பார்க்குறதால இது தனித்தனி போட்டி தான். இது ஒவ்வொருத்தருக்கும் ஜெயிக்கும் போது தனித்தனியான ரிசல்ட்டு தான் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போனோம்னா அது மிகவும் தவறான புரிதல். இந்த 3 கூட்டணிக்கும், அதாவது அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்த 3க்கும் போடுற ஓட்டு கடைசியில் மோடியினுடைய கரத்தை பலப்படுத்தவே உதவும் அப்படிங்கிற இந்த எளிய கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே மக்களே நீங்கள் உஷாராகிடுவீங்க. ஏன் நம்ம இதுக்கு 3க்கு போடுறதுமே மோடிக்கு தான் போய் உதவும்னா, நீங்கள் ஒரு கற்பனை பண்ணுங்கள். போல் சினாரியோ, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இவங்க அதிமுகவில் அணியில் கொஞ்சம் ஜெயித்தாங்க, இல்லை பாஜக அணியில் கொஞ்சம் ஜெயித்தாங்க, நாம் தமிழில் ஜெயித்தாங்கன்னு வைங்க. இந்த 3 அணியில் ஜெயிக்கிறதும் கடைசியில் போய் மோடியினுடைய ஆதரவாக, பாஜகவினுடைய ஆதரவாக தான் போய் முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நேரத்தில் அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் திமுக அணிக்கு போடுற ஓட்டு என்பது பாஜகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஓட்டாக இருக்கும். அது ரியலாக ஒரு அரசியல் மாற்றத்தை, ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு, பாசிசத்தை வீழ்த்துவதற்கு உதவுங்கிறது தான் நமக்கு யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க இந்த அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்த கூட்டணி உள்ள கட்சிகளில் உள்ள வேட்பாளர்களுக்காக நடத்தப்படுகிற பிரச்சாரம் என்பது தனித்தனி கொள்கைகளுக்காக, தனித்தனி வெற்றிக்காக, அல்லது ரொம்ப ஒரு பிரத்யேகமாக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அணியும் பிரத்யேகமாக இருக்கும், அதனால் நம்ம அதுக்கு போடுற ஓட்டுகள்லாம் நமக்கு பலனளிக்கும்னு நினச்சி போட்டிங்கன்னா உங்கள் வாயிலே நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இந்த 3 அணிக்கும் போடுற ஓட்டு கண்டிப்பாக மறுபடியும் பாஜகவுக்கு தான் உதவி செய்யும், மோடிக்கு தான் உதவி செய்யும். இதே பாசிச ஆட்சி இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே தொடர்றதுக்கு தான் உதவுங்கிறதால இந்த 3 அணிகளையும் மக்கள் புறக்கணிக்கிறது தான் நல்லது. இதில் ஏதாவது இந்த 3 அணிலையும் ஏதாவது நல்லது இருக்குமானா ஒன்றுமே கிடையாது. ஏன் நம்ம இந்த 3 அணிகளையும் இருக்கிறோன்னா, அதிமுக பாஜகவினுடைய மறைமுக ஆதரவோடு நடத்தின அந்த 10 ஆண்டு ஆட்சியை நம்ம பார்த்தோம். ஒரு 5 ஆண்டு ஆட்சி ஜெயலலிதா இருந்தாங்க. மற்ற இன்னொரு 5 ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்னென்ன மாதிரி விஷயங்களை காவு கொடுத்துட்டு அவங்க மோடியினுடைய பி டீமாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 2வது இப்போ பாஜக அணியிலே இருக்கிற பாமக மற்றும் ஜிகே வாசனுடைய ஐஜேகே, இந்த மாதிரி சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா பாஜக அணியில். இப்போ இந்த அணி, பாமக உட்பட இந்த அணியினுடைய செயல்பாடும் என்னமா இருக்குது?
இவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கான்னா கொள்கைலாம் கிடையாது. எல்லோரும் கேட்டால் வந்து மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி அவங்க செய்கிறாங்களே ஒழிய, மோடியினுடைய எந்த நல்ல விஷயங்களும், அவர் என்னென்ன நல்லது செஞ்சார் நாட்டுக்கு இந்த 10 ஆண்டுலங்கிறத பற்றி அவங்களுடைய பிரச்சாரத்தில் ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் மீண்டும் ஓட்டு போட்டோம்னா மோடி வருவார், மோடி நல்லாட்சி தருவார். ஏன்னா இந்த 10 ஆண்டு தராத நல்லாட்சியை வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் தரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை வந்து பொதுமக்கள் வந்து இந்த அணிகிட்டையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிதுங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். அது வந்து மறைமுகமாக மோடிக்கு தான் உதவி செய்யும். ஸோ இப்போ திமுக ஆதரவு ஓட்டுகளை பிரிப்பதற்கும் அதிமுக பாஜக அணியில் உள்ள வேட்பாளர்களை மறைமுகமாக அவர்களுடைய ஆதரவு தளத்தை பெருக்குவதற்குமாக உள்ள ஒரு கட்சியாக தான் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குதுங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இதில் வந்து ஒரு கொள்கை பிடிப்போடு பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும், இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பிடியிலிருந்து நாட்டை காப்பாற்றணும், இல்லை அரசியலமைப்பு சட்டத்தையே மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை தேவை இருக்கிறதுனால இந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்களே வந்து தேர்ந்தெடுத்தால் தான் தமிழகத்துக்கு நல்லது, இந்தியாவுக்கும் அது நல்லது. நீங்கள் சொல்லலாம் வந்து இப்போ இவங்க இந்த கரண்ட்டாக இருந்த ஆட்சியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 39 எம்பிஸும் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் பண்ணுறதுக்கு மோடி விட்டாரா என்ன? இவங்களுக்காக ஒரு மாநில அரசாங்கம், ஒரு திமுக அரசாங்கத்துக்கு தர வேண்டிய ஃபண்டே திருப்பி அந்த ஃபண்டே தராத ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு எதிர்கட்சியில் இருக்கிற எம்பிகளுக்கு என்ன சலுகை கிடைக்கும்? அவங்க ஏதாவது ஒரு திட்டங்களோடு போனாங்கன்னா அவங்க வந்து மாநில அரசுக்கே கொடுக்காத திட்டங்களை வந்து இந்த எம்பிக்கள் கேட்குறாங்கங்கிறதுக்கு கொடுத்துட்டாங்களா என்ன? கொடுக்கவே இல்லை. எல்லா எம்பிங்களும் உண்மையிலே நல்லா தான் போராடினாங்க. இந்த இப்போ சிட்டிங் எம்பிஸ் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அவங்கவுங்க தகுதிக்கேற்ப திறனுக்கேற்ப முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் மோடி அரசாங்கம் வந்து எதிர்கட்சி எம்பிகளை இவனுடைய எந்த கோரிக்கையும் நிறைவேற்றினதே கிடையாது. நம்ம தெளிவாக பார்க்குறோம். எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஆதரவும் கிடைக்கல. அந்த எம்பிகளுக்கு குரல் கொடுத்து கஷ்டப்பட்டு போனாங்களே ஒழிய அவங்களால எந்த நிதியை கூட கொண்டு வர முடியல. அதனால் இப்போ நம்ம சில இடத்துல பார்க்குறோம். இப்போ இந்த சிட்டிங் எம்பிஸ்லாம் போகிற இடத்துல உதாரணத்துக்கு தமிழச்சி தங்கபாண்டியன், இப்போ இன்னும் மாறன், இவங்களுடைய தொகுதிகளுக்கெல்லாம் போகும்போது மக்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் போட்டதெல்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கவே இல்லை, நாங்கள் நிறைய திட்டங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிங்க அதெல்லாம் கொடுக்கலன்ட்டு எதிர்ப்பு தெரிவித்ததாக நம்ம செய்திகளில் வருது. அது வந்து அந்த உண்மை தான். அது அவங்களால செய்ய முடியல. காரணம் என்னென்னா மோடியினுடைய அந்த வந்து எதிர்கட்சி எம்பிகளுக்கெல்லாம் நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவால் தான் வந்து அந்த ஒரு கருத்தால் தான் வந்து எதிர்கட்சி எம்பிங்களால் வந்து மோடிகிட்டேருந்து காசு வாங்கி திட்டங்களை நிறைவேற்ற முடியலங்கிறது உண்மை. அப்போ அந்த ஒரு லாஜிக்கில் பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து நம்ம மறுபடியும் வந்து வேற்றுமைகளை மறந்து இந்தியா கூட்டணியில் உள்ள கேண்டிடேட்ஸை தான் வந்து நம்ம இப்போ ஆதரிக்கணும். ஏன்னா இவங்க தான் வந்து இவங்களுடைய ஓட்டு தான் வந்து பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும், பாசிசத்தை வீட்டுக்கு அனுப்பும், ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும், அரசமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய பதிவாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்தியா கூட்டணியை வந்து ஆதரித்து பதிவுகள் போடுறோம். அதே சமயம் எதிரணிக்கு போடுற நீங்கள் ஓட்டு, அதாவது ஒரு அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ இந்த எதிரணியில் உள்ள அந்த 3 அணியில் உள்ள நாம் தமிழர் கட்சிக்கோ எதுக்கு போட்டிங்கன்னா கூட அந்த ஓட்டு வேஸ்ட்டாக தான் போகும். அது மறுபடியும் பாஜகவுக்கும் மோடிக்கும் தான் உதவி செய்யும், சங் பரிவாருக்கு தான் உதவி செய்யும், ஆர்எஸ்எஸ்க்கு தான் உதவி செய்யுமே ஒழிய நமக்கு வந்து பொதுமக்களுக்கு இந்தியர்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தெளிவான கருத்து. ஆக தமிழக அரசியல் களம் என்பது 4 முனை போட்டியாக இருந்தாலும் அது 2 முனையாகத்தான் பிரியும். ஓட்டு கடைசியில் எண்ணி டிக்ளேர் பண்ணும்போது ஒன்று வந்து இந்தியா கூட்டணிக்கு
அது ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யும். அப்படி இல்லைன்னா மோடிக்கு தான் உதவி செய்யும். மற்றபடி வந்து இவங்க தனித்தனியாக நிற்கிறதால வந்து தனித்தனி கொள்கைகளுக்கோ தனித்தனி ஒன்றிய ஆட்சிக்கோ தனித்தனி கருத்தியல்களுக்கோ வந்து உதவ போகிறது கிடையாது. அந்த எதிரில் இருக்கிற 3 அணிக்கு போடுற நீங்கள் யாருக்கு போட்டிங்கனாலும் அது வந்து வேஸ்ட் பண்ணப்பட்ட ஓட்டாக தான் இருக்கும். அது வந்து மறுபடியும் வந்து பாசிசத்தை நோக்கி இட்டு செல்லுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு அமர்வில் வேற ஒரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.